பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது மத்திய அரசு. நாடு முழுவதும் லிட்டருக்கு சராசரியாக 3 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனை. தமிழகத்தில் டீசல் விலையும் 3 ரூபாய் வரை உயர்வு. 1 லிட்டர் டீசல் 95 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் வலியுறுத்தல். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வதோடு மக்களின் வாங்கும் திறனையும் பாதிப்படைய செய்யும் எனவும் கருத்து. பெட்ரோல் டீசல் கேஸ் மீதான விலையை குறைக்க மத்திய அரசுக்கு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விற்பனை வரியை குறைக்கவும் தாவேக அரசுக்கு வேண்டுகோள். தேர்தல் முடிந்த கையோடு பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்திவிட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தேர்தல் முடிந்தது, மோடியின் வசூல் வேட்டை தொடங்கிவிட்டது என காங்கிரஸ் விமர்சனம். உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் எரிபொருள் விலை பெரிய அளவில் உயர்த்தப்படவில்லை. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நஷ்டத்தை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் சூழல். காய்கறி, உணவுப் பொருட்களின் விலையிலும் எதிரொலிக்கும் அபாயம். கடைக்கோடி கிராமம் வரை எதிரொலிக்கும் அமெரிக்கா ஈரான் போர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. விலைவாசி எல்லாமே ஏற போகுதுங்கிற பயம் இருக்கு. கண்டிப்பா போர் நடக்கிறதுனால இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். என்ன பொறுத்தளவு டிரைவர் சம்பளம் விடணும், டீசல் போடணும், வண்டி தேய்மானம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. 100 ரூபாய்க்கு போட்டால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு வண்டி ஓட்டுவோம். இப்போ 100 ரூபாய்க்கு போட்டால் நம்ம 3 நாளாக வண்டியை இது பண்ண முடியும், ஓட்ட முடியும். பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பெட்ரோல் போட்டு நாங்கள் வர சேவிங்கில் பெட்ரோல் தான் பாதி பெட்ரோல் சேவிங் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டே இருக்குது. 12,000 தான் சம்பாதிக்கிறோம். அது பெட்ரோலுக்கே 4,000 ரூபா போயிடுச்சுன்னா எங்கள் கையில் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மதுரையில் சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்கள் எரிவாயு நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருந்த சூழல். டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 96ஆக வரலாறு காணாத வீழ்ச்சி. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அந்நிய முதலீடு வெளியேற்றத்தால் தொடர்ந்து சரியும் ரூபாய் மதிப்பு. தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1480 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,18,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. கடந்த 2 நாட்களில் 1 கிராம் வெள்ளி 15 ரூபாய் குறைந்து 305 ரூபாய்க்கு விற்பனை. நாளை தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனியில் நாளை இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு. புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நாளை ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் மழை பெய்யும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தகவல். நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. கடலூர், செங்கல்பட்டில் மழை தொடர்பான விபத்துகளில் 3 பேர் உயிரிழப்பு. தென்காசி மாவட்டம் தென்மலை பகுதியில் ஆலங்கட்டி மழை. விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை. கோவை மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை. சூறைக்காற்றில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. புதுச்சேரியில் மழை காரணமாக சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். கிழக்கு கடற்கரை சாலையில் தேங்கியுள்ள மழைநீர் மின் மோட்டார் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை. அசாமில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். மழை தொடரும் என்பதால் முக்கிய நகரங்களில் பேரிடர் குழுவினர் முகாம். முறைகேடு புகார்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வு ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தேசிய தேர்வு முகமையிலிருந்தே வினாத்தாள் கசிந்ததாக டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். நீட் மறுதேர்வுக்கு கட்டணம் கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. OMR முறையை விட கணினி வழி தேர்வு முறை ஒப்பீட்டளவில் சிறந்தது என்றும் தர்மேந்திர பிரதான் கருத்து. நீட் மறுதேர்வை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த அவசர சட்டம் இயற்றுமாறு கோரிக்கை. $22 லட்சம் மாணவர்களின் கனவை பறித்த தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு இந்திய மருத்துவ சங்கம் கடிதம். கேரள முதல்வர் சதீசன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் முதல்வர் விஜய். கேரள மாநில தலைமைச் செயலர் ஜெயதிலக் அழைப்புதல் அனுப்பிய நிலையில் அரசு வட்டாரங்கள் தகவல்.
கேரளாவின் புதிய முதல்வராக வி.டி. சதீசன் மே 18ஆம் தேதி பதவியேற்பு. பினராயி விஜயன் வீட்டுக்கு சென்று வாழ்த்து பெற்றார் வி.டி. சதீசன். எல்பிஜி விநியோகம் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா ஒப்பந்தம். இந்தியாவில் கச்சா பெட்ரோலியத்தை இருப்பு வைப்பது தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்து. மேற்காசியாவில் அமைதி நிலவ இந்தியா முழு ஆதரவு அளிக்கும். ஐக்கிய அரபு அமீரக அதிபருடனான சந்திப்பில் பிரதமர் மோடி உறுதி. அமெரிக்க பங்குச்சந்தை ஆணையத்திற்கு $18 மில்லியன் வழங்க அதானி ஒப்புதல். அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்பட வாய்ப்பு. கௌதம் அதானியை லஞ்ச வழக்கிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசத்தில் கமால் மௌலா மசூதி அமைந்திருக்கும் இடம் சரஸ்வதி கோயிலுக்கு சொந்தமானது. இந்திய தொல்லியல் துறை ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் தீர்ப்பு. மத்திய பிரதேசத்தில் திருமணச் சடங்கின் போது மஞ்சள் பூசிக்கொண்ட பெண் உயிரிழப்பு. கலப்பட மஞ்சளை பூசியதால் மணமகன் மற்றும் உறவினர்களுக்கு ஒவ்வாமை. பெய்ஜிங்கில் நடைபெற்ற அமெரிக்க சீன 3 நாள் உச்சி மாநாடு நிறைவு. அமெரிக்க சீன உறவில் மைல்கல் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் கருத்து. பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது எகிப்து மன்னர் துட்டான்காமன் கல்லறை வாசல் மறைப்புச் சுவர். சிதையாமல் கிடைத்த உலகின் ஒரே கலைப்பொருள் என சிலாகிக்கும் தொல்லியல் ஆய்வாளர்கள். போர் நிறுத்தம் எதிரொலியாக ரஷ்யா யுக்ரைன் இடையே பிணை கைதிகள் பரிமாற்றம். சொந்த ஊர் திரும்பியவர்களுக்கு உறவினர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பெரும் சிக்கல்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆனது சூர்யாவின் கருப்பு திரைப்படம். சென்னையில் திரையரங்கில் ரசிகர்களுடன் படத்தை கண்டு ரசித்த படக்குழுவினர்.